என் அன்பான சாய் பக்தர் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்ற சேரம். அப்பாவுக்கும் உங்களுக்கும் கூடான கூடி நன்றிகள். சிறப்பான அன்னதானத்தோட நடைபெற்றது. இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல வருகின்ற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம சீரடி பயணம் தொடங்குது. நிறைய பேர் கேட்டீங்க, சாயனா நீங்க போய் துணியில கட்டை வாங்கி போடுவீங்களான்னு. நம்ம ஒவ்வொரு முறையும் துவாரகமாயில கட்டை வாங்கி போட்டு தான் சாய் வரும். ஏன்னா துவாரகமாயில இருக்கிற அந்த துணியில கட்டை வாங்கி போறது நம்ம கர்ம வினைகளை எரிக்கிறதுக்கு சமம். ஏன்னா பாபா நம்ம கர்ம வினைகளை எரிச்சுதான் நம்மளை காப்பாத்தினார். ஒவ்வொரு முறையும் நம்ம சிறடிக்கு போனாவே அந்த கட்டை வாங்கி போட்டுட்டு தான் வரும். இதுல எந்த சந்தேகமும் வரும். இந்த முறையும் உங்களுடைய பேரை சொல்லி கட்டை வாங்கி போட்டு வரேன் சார். ஏன்னா உங்களுடைய பேர்களை அனுப்பி வைங்க. கட்டை வாங்கி போடுறது அவ்வளோ நல்லது. துணியில அங்க எரிக்கிறது கட்டை அல்ல, நம்மளுடைய கர்ம வினைகளை. அந்த சந்தேகம் வேண்டாம். நான் ஒவ்வொரு முறையும் சிறடிக்கு போனா அந்த கட்டை வாங்கி எரிக்கிறது நடக்கும். உங்களுடைய பெயர்கள் அனுப்பி வைங்க. கண்டிப்பா நீங்க ஒரு எத்தனை கிலோ வாங்கி போட சொல்றீங்களா, எத்தனை கிலோ வாங்கி போட்டு சந்தோஷமா வரலாம் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். என்னடா விஷயம் பாக்குறீங்களா? கவலைகள் இல்லாம வாழணும் சாயனா. எனக்கு கவலைகள் அடிக்கடி நிறைய வருது. எப்ப பார்த்தாலும் மனசு கவலையாவே இருக்கு. எதை நினைச்சாலும் கவலைப்பட்டுக்கினே இருக்கிறேன். இந்த கவலைலாம் இல்லாம நான் வாழணும். நான் என்ன பண்ணலாம்? நீங்க ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்னு ஒரு சாய் சகோதரர் எனக்கு கேட்டார். அவரு எதிர்காலத்தை நினைச்சு பயம், எப்படியோ ஒரு கவலை வந்துக்கினே இருக்கு சாயராம். நான் என்னதான் பண்றது? நான் கவலை இல்லாம வாழணும். இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி கவலை இல்லாம வாழணும்னு இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கான பதில் இதுல இருக்கு. பொதுவாகவே ஏன் கவலை வருது? நாம் ஒரு பொருளை விரும்புறோம், அது நமக்கு கிடைக்கலன்னா அது கவலை வரும். நாம் ஒருத்தரை விரும்புறோம், அவர் நம்ம கிட்ட சண்டை போட்டான்னா கவலை வரும். இல்ல, இந்த கவலையிலேருந்து நாம எப்படி வெளியே வர்றது? முதல்ல நம்ம கவலை ஏன் வருதுன்னு பார்த்துக்கலாம். அது ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் அவர்கிட்ட கேட்டேன். கதை கேட்கல, அவர்கிட்ட நேரடியாவே கேட்டேன். சார் நீங்க சொந்த வீட்டுல இருக்கிறீங்களா இல்ல வாடகை வீட்லயா? சொந்த வீட்டுல தான் சார் இருக்கிறார். சந்தோஷம். இப்ப மழை நேர காலமா இருக்குல்ல, நீங்க எல்லாம் வெளியே போயிருக்கிறீங்க, ஒரு ஊர் வெளியே போயிருக்கிறீங்க. இந்த புயல் நேரத்துல உங்க வீடு மட்டும் சரிஞ்சு விழுந்துடுது. உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவர் நீங்க கேட்டவொடனே தூக்கி வாங்கி போயிடுச்சு. என்ன இப்படி சொல்றீங்கன்னு ஒரு பேச்சு கேட்கறேன். ஐயோ வீடு இழிஞ்சு வந்தா அவ்வளவுதான். ஏன்னா நான் பார்த்து கேட்டேன். என் மனசே உடைஞ்சு போயிடும். வாழ்க்கையே அவ்வளவுதான். நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு கவலைப்பட்டு உண்மையிலேயே நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் சாயண்ணா அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் வீடு கட்டி ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சான். சந்தோஷம் சார். அப்ப கவலைகள் உங்களை வந்துடும். வீடு இடிஞ்சு வந்தா கண்டிப்பா கவலை வரலாம். கண்டிப்பா சார். அதுல இதே ஒரு 2-3 தள்ளி 3 தள்ளி உங்க உறவினர், உங்க நெருக்கமான உறவினர் வீடு, அவரு வீடு இடிஞ்சு விழுது இதே மாதிரி புயல்ல, நீங்க எப்படி கவலைப்படுறீங்க? கவலைப்படுவேன் சார். ஆனா என் வீடு இடிஞ்ச மாதிரி நான் கவலைப்பட மாட்டேன். போவேன், அவரை நலம் விசாரிப்பேன். அன்னைக்கு அவர் கூட இருந்து உதவி பண்ணிட்டு அவ்வளவுதான். அன்னைக்கு கவலை 1 நாள் 2 நாள் தான் இருக்கும். அந்த கவலை மறைஞ்சிடும் சார். ஓகே, சந்தோஷம். இங்கேருந்து 2 தெருவு தள்ளி உங்க நண்பர், அவர் வீடு இது மாதிரி இடிஞ்சு விழுந்துடுச்சுன்னா நீங்க அது போய் விசாரிப்பேன். அப்ப அவருக்கு நண்பருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்துடும். அவ்வளவுதான். அது ஒன்றும் அவ்வளோ துக்கம் இல்லை. ஆனா துக்கம் இல்லாமையா இருக்காது. அவர் பார்க்கும் போதெல்லாம் அந்த நினைப்பு வரும். கண்டி மற்றபடி துக்கம் இருக்காது சார். சந்தோஷம். உங்க கிராமத்திலே கிட்டத்தட்ட உங்களுக்கு யாருன்னே தெரியாது, இந்த மாதிரி புயல் சேதத்துல ஒரு செவுறு இடிஞ்சு விழுந்துடுச்சு, வீடு தரமட்டம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ செய்தி படிக்கிறீங்க இல்லை பாக்குறீங்கன்னா அது யாரோ தானே சார். நான் ஏன் கவலைப்பட போறேன்? அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். பார்க்கும்போது அப்படி பார்த்துட்டு போவோம், அவ்வளவுதான். மற்றபடி அதை நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேன். ஒரே விஷயம்தான் நடந்திருக்காங்க. இவருடைய வீடு, இவருடைய நெருங்கிய சொந்தக்காரர், இவருடைய நண்பர், முகம் தெரியாத ஒருத்தர் வீடு. ஆனா எல்லாருக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு. ஆனா இவர் கவலையோட அளவு மட்டும் மாறிக்கினே இருக்கு. காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? ஆமா சார். நான் வீடு கட்டி நான் சேர்த்து வச்சு பல உழைப்புகள் செலுத்துறதுனால அந்த கவலை வருது. நான் சொல்றது நான் சொன்னல, நான் சொல்லி அந்த வீடை கட்டி இருக்கிறீங்க. அந்த வீடு அதிகபட்சம் எவ்வளவு காலம் வாழும்? ஒரு வீடு கட்டினா எவ்வளவு? 200 வருஷம் 300 வருஷம் வந்துருமா? இல்ல நீங்க அந்த வீட்டுல எவ்வளவு வருஷம் இருப்பீங்க? 50 வருஷம் இருப்பீங்களா? 60 வருஷம் இருப்பீங்களா? இப்ப வயசு எவ்வளவுன்னு தெரியல. 40 இருக்கு, ஒரு 50 வருஷம் இருப்பீங்களா? ஆனால் அந்த எந்த வீடுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இடிச்சுட்டு தான் கட்டணும். ஏன்னா அதோட தன்மை இழக்கும். அது இடிஞ்சு விட போற வீடுதான் எப்பயா இருந்தாலும். ஆனா நாம அது மேல அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு, அந்த ஆசை, இது வைக்கிறதுனாலதான்
நம்மளுடைய அந்த துக்கம் மாறுபடுகிறது. அந்த துக்கத்தோட அளவு மாறுபடுகிறது. எந்த பொருள் மேலேயுமே நாம் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படவும் கூடாது, அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தக்கூடாது. இது 2மே இருந்தா தான் சார் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைய சந்திப்போம். அது எந்த இதுவா இருந்தாலும், நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும்போது, நாம் என்ன பண்ணோம்னா, இந்த பிரச்சனைகள சந்திப்போம். அப்பனா யார் மேலயும் ஆசைப்படக்கூடாதா? எது மேலயும் ஆசைப்படக்கூடாதா? அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அப்ப நம்ம யார் மேலயும் ஆசைப்படக்கூடாது, எதையும் ஆசைப்படக்கூடாதான்னு? உண்மையிலேயே எல்லா மேலயும் ஆசைப்படணும். ஆசைப்படுங்க. ஏன்னா பாபா சொல்லிக்கிறார், எல்லாத்தையும் ஆசைப்படுன்னாரு. எல்லாத்தையும் ஆசைப்படு. ஆனா, இன்னொரு உதாரணம் அவருக்கு சொன்னாரு. உண்மையிலே அந்த உதாரணம், ஒரு விளக்கு எடுத்துக்கங்க. நல்ல ஒரு அகல் விளக்கு எடுத்துங்க. நல்லா காத்து அடிக்கிற இடத்துல போய் அகல் விளக்கு ஏற்றி வைங்கன்னொன்னே, காத்து அடிக்கும் போது அகல் விளக்கு நல்லா காத்து அடிக்குது. அகல் விளக்கு எரியுமான்னொன்னே, எரியாது சார், ஆஃப் ஆயிடும். காத்துலயே ஆஃப் ஆயிடும். அதே அகல் விளக்கு ஒரு சின்ன நல்ல இந்த கண்ணாடி குடுவை போட்டு மூடின்னு காத்து உள்ள போகாதபடி அந்த அகல் விளக்கு எரியுமானா, காத்து இல்லைனாலும் எரியாது. அப்ப அந்த அகல் விளக்க நீங்க எங்க ஏத்தி வைப்பீங்க? காத்து மென்மையாவும் இருக்கணும், காத்து வேகமா அடிக்கக்கூடாது, காத்து இருக்கணும் அதுக்கு. அப்படி இருந்தாதான் அந்த அகல் விளக்கு நல்லா எரியும். ஏன்னா அகல் விளக்கு எரியறதுக்கு காத்து கண்டிப்பாக தேவை. காத்துல இருக்கிற அந்த ஆக்சிஜன் தேவை சாய்ராம்ல. அப்ப அகல் விளக்கு எரியணும்னா நமக்கு காத்து தேவை. அது அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது. அதே மாதிரி அளவுக்கு காத்தே இல்லாத இடத்துலயும் அந்த விளக்கு எரியாது. அது போலதான் நம்ம மனசு. நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும்னா, அந்த அகல் விளக்கு எரியற மாதிரி அது காத்து கிடைக்கும் போது நல்லா எரிஞ்சுக்கினே இருக்கணும். காத்து இல்லாத போது அணைஞ்சிருந்தது. அதே மாதிரி நான் அந்த ஒரு பொருள் மேல அந்த ஆசைப்படாம தேவையான போது மட்டும் அதை பயன்படுத்தணும். அது கிடைக்கலன்னா அதை பத்தி கவலைப்படக்கூடாது. அந்த அந்த மனநிலை எப்படி வரும்னா சாய்ராம், நம்ம கடவுள்கிட்ட ரொம்ப நெருக்கமா போகும்போது தான் இந்த மனநிலையே நமக்கு வரும். கடவுள்கிட்ட நெருக்கமா போலன்னு வச்சுங்களேன், அந்த மனநிலை வராது. இப்போ ஒரு வீடு கட்டிட்டு சந்தோஷமா இருக்கும்போது இன்னொரு இடம் வாங்கலாமான்னு தோணும். ஏன்னா நம்ம பேர பிள்ளைகளுக்கு நம்ம வாழ்க்கை முடிய போகுது. ஆனா நாம அதை பத்தி கவலைப்படுவோம். நம்ம பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா நினைச்சு அடுத்த வீடு வாங்க போவோம். இல்ல இந்த வீடை பெருசா கட்டணும், இல்ல இன்னொரு இடம் வாங்கணும். இப்படி என்ன ஆகும்னா, நம்மளுடைய மனம் நம்மளை தாண்டி வெளியே சுத்த ஆரம்பிச்சிடும். ஒரு இடம் வாங்கிட்டு அது ஒரு வில்லங்கம் ஆயிடுச்சுன்னா, ஐயோ அந்த இடம் வாங்கினதே தப்பு இல்லை, அதுல ஒரு வில்லங்கம் அதை நினைச்சு கவலைப்படும். அப்ப நம்மளுடைய தேவைகள் என்ன, நமக்கு என்ன வேணும், எப்படி வாழணும், நமக்கான விஷயம் என்ன என்பதை நாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லா பொருள்கள் மீதும் அளவு கடந்த ஆசை. ஒரு நம்ம கழுத்துல ஒரு செயின் போட்டு இருக்கிறோம், சப்போஸ் காணா போயிடுச்சு. அதை நினைச்சு துக்கப்படுறதுனால எந்த ஒரு பலனுமே இல்லைல்ல. காணா போச்சு, திருப்பி கடவுள்கிட்ட பொறுப்பு கிடைச்சா எனக்கு கொடு, இல்லைன்னா அவ்வளவுதான். அதை நினைச்சு நீங்க துக்கப்படுறதுனால, தூங்காம இருக்கிறதுனால, அதை போட்டு மனசை உடைச்சு இருக்குன்னா நம்ம உடம்புல வியாதிகள் தான் வரும். ஒன்னு நினைச்சு கவலைப்படுறதுனால. காணா போச்சு அவ்வளவுதான், திருப்பி அழுது புரண்டாலும் வர போறது இல்லை, எங்கேயோ போயிடுச்சு, ஏன்னா நம்ம கை விட்டு போயிடுச்சு. எனவே நாம் அதை அனுபவிக்கும் போது சந்தோஷமாக அனுபவிக்கணும். அதை விட்டு போகும்போதும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த மனநிலைய கடவுள் நமக்கு தருவார். ஏன்னா அவர் மனசுல உட்காந்துட்டான்னு வச்சுங்களேன், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். இருக்கும்போது சந்தோஷமா அனுபவிப்போம். அது தேடி இங்க ஓட மாட்டோம். அவர் நமக்கு கொடுப்பார். பாபா நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம அதை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அது நம்மளை விட்டு விலகி போகும்போதும் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். அதுதான் அப்பா, அதுதான் சாயப்பா. வேண்டியதை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாம் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆனால் அதை கவலைப்படுவோமோ, அதை நினச்சி நம்ம துக்கப்படுவோம், இல்லை இதுக்கு மேலே ஆசைப்படுவோம்னா நமக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடும். அப்பா முன்னாடி உட்காருங்க, கவலைகளை மறங்க. அதான் சொல்லல, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்வதை விட எனக்கு எது நல்லது என்பதை உனக்கு தெரியும், அதை மட்டும் எனக்கு தா இறைவான்னு சொல்லி சத்குரு கிட்ட கேளுங்க. எது எனக்கு நல்லதுன்னு உனக்கு தெரியும், என்னை விட உனக்கு தான் தெரியும். அப்ப நீ தான் எனக்கு எல்லாத்தையும் தரணும் சொல்லி பாபாவோட பாதத்துல சரணாகதி அடைஞ்சீங்கன்னா உங்களுக்கு துன்பம் என்று மனக்கவலை இல்லாமல் வாழ்வதற்கான வாழ்க்கையை பாபா தருவா செய்யலாம். இதுதான் இன்னைக்கு பாபா உங்களுக்கு சொன்ன அறிவுரை, அந்த சகோதரருக்கு சொன்ன அறிவுரை. கவலைகள் இல்லாமல் வாழ்வது எப்படி, இதுதான் அப்பா உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இன்று நம்ம கிட்ட இருக்குன்னா அது நாளைக்கு ஒருத்தர்கிட்ட போகும், நாளைக்கு ஒருத்தர்கிட்ட இருந்தா நாளைக்கு நம்ம கிட்ட வரும். எதுவுமே இங்க நிரந்தரம் இல்லை. இவர் மட்டும்தான் நிரந்தரம். இவரை மட்டும் நீங்க பாதத்துல சரணாகதி அடைங்க, உங்களுக்கு எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கும். ஓம் சாய்ராம்.